அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தொடரின் நிறைவாக இன்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஜெபமாலை பக்தியை பற்றி உங்களோடு பகிர்ந்து இத்தொடரை நிறைவு செய்ய நான் விரும்புகின்றேன். நம்மோடு வாழ்கின்ற நல்ல திருத்தந்தை பிரான்சிஸ், அவரை ஹோலி ஃபாதர், நல்ல தந்தையே, அன்புள்ள தந்தையே என்று நாம் அழைக்கின்றோம். அவர் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அவர் இரக்கத்தின் தந்தையாக இருக்கின்றார். அவர் பொறுப்பேற்ற உடனே அவர் அறிவித்தது இரக்கத்தின் ஆண்டு. 2015ஆம் ஆண்டு இரக்கத்தின் ஆண்டாக நாம் கொண்டாடினோம். இறை இரக்கத்தின் முகமாக இயேசு விளங்குகிறார் என்று இரக்கத்தை, பரிவை வெளிப்படுத்த வேண்டும், திரு அவை பரிவின் அடையாளமாக விளங்க வேண்டும் என்று சொன்ன திருத்தந்தை பிரான்சிஸ் அவரே பரிவின் ஊற்றாக, பரிவின் வடிவாக இருக்கிறார். எனவே அவர் ஒடுக்கப்பட்டவர்கள், நோயாளர்கள், குழந்தைகள், மனநிலை சரியில்லாதவர்கள், சிறை கைதிகள், இவர்களை அரவணைக்கின்றார். இவர்களை சென்று சந்திக்கின்றார். அவருடைய பாதங்களை கழுவுகின்றார். இயேசுவின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அவர் விளங்கி நம்மை பெருமைப்படுத்துகின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அன்னை மரியா மீது மிகுந்த பற்றுதல் கொண்டவர். அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவர் செய்த முதல் காரியம் ரோமையில் உள்ள மேரி மேஜர் மரியன்னை பேராலயத்துக்கு சென்று அன்னை மரியாவிடம் மன்றாடினார். இந்த புதிய பொறுப்பை, இந்த புதிய பணியை ஏற்பதற்கான அருளை அந்த தாயிடம் மன்றாடினார். அவரோடு 2 கர்தினால்மார்கள் உடன் சென்றிருக்கிறார்கள். ஆகவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவங்க 2 பேரும் சேர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸோடு இணைந்து சால்விய ரெஜினா என்னும் பாடலை பாடியிருக்கிறார்கள். இப்படித்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள், அன்னையினுடைய ஆசிரியரை பெற்று. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தூது பயணமாக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் போது தவறாமல் ஒரு பழக்கத்தை கடைபிடிக்கிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டுக்கு பயணம் செல்வதற்கு முன்பாக முதலில் ரோமையில் உள்ள மேரி மேஜர் பனிமி அன்னை பேராலயத்துக்கு சென்று அந்த அன்னையின் ஆசிரியை பெற்று பயணத்தை மேற்கொள்கிறார். பயணம் முடிந்ததும் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக அவர் மேரி மேஜர் பேராலயம் சென்று அன்னையின் பாதத்தில் ஒரு மலர் கொத்தை, பூங்கொத்தை வைத்து நன்றி செலுத்திவிட்டு அதன் பிறகுதான் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்கிறார். இதை தவறாமல் அவர் கடைபிடித்து வருகிறார். ஆகவே அன்னை மரியாவின் ஆசி பெற்ற ஒரு மகனாக திருத்தந்தை பிரான்சிஸ் விளங்குகிறார். அவர் ஜெபமாலை ஜெபிக்கின்ற காட்சியை பலமுறை நாம் ஊடகங்களில் பார்த்திருக்கிறோம். நாம் எல்லோரும் ஜெபிக்க வேண்டும், குறிப்பாக இளைஞர்கள் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று அவர் இளைஞர்களை ஊக்குவிக்கின்றார். எப்பொழுதெல்லாம் இளைஞர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் சந்திக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று அவர்களை அவர் ஊக்குவிக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் ஜெபமாலை ஜெபிப்பது மட்டுமல்ல, மரியனிடம் விளங்கிய நற்பண்புகளை அவர் வாழ்வில் கடைபிடிக்கின்றார். அதுதான் முக்கியம். ஜெபமாலை ஜெபிக்கின்ற நாம் அனைவருமே ஜெபமாலை ஜெபித்தால் மட்டும் போதாது, மரியனிடம் விளங்கிய நற்பண்புகளை, புண்ணியங்களை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ஜெபமாலை ஜெபிப்பதனுடைய மிகச்சிறந்த பலனாக இருக்கும். திருத்தந்தை பிரான்சிஸ் பரிவு மிக்கவராக, அன்னை மரியாவை போல எளிமை மிக்கவராக, தாழ்ச்சி நிறைந்தவராக வாழுகின்றார். அவருடைய விருது வாக்கே எளியவன் ஆனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன், லோலி பட் சோசன் என்பதுதான். ரொம்ப அருமையான செய்தி. லோலி பட் சோசன், எளியவன் ஆனால் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் என்று அன்னை மரியாவை போலவே தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரு விருது வாக்குக்கு சொந்தக்காரர் திருத்தந்தை பிரான்சிஸ். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஜெபமாலை நாம் ஜெபிக்க வேண்டும். அதனுடைய பலனாக, அதனுடைய கனியாக அன்னை மரியாவின் வாழ்வில் விளங்கிய அனைத்து நற்பண்புகளும், பரிவு, பிறர் அன்பு, பிறருக்கு உதவி, எளிமை, தாழ்வு, பணிவு, கடவுளின் திருவுளத்திற்கு பணிதல், இவை அனைத்தும் நம்முடைய வாழ்விலும் விளங்க வேண்டும். அதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நம்மோடு வாழ்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளங்குகிறார்கள். அந்த மரியன்னையின் மகனை பின்பற்றி நாமும் நாள்தோறும் ஜெபமாலை ஜெபிப்போமாக. அந்த அன்னையின் அன்பு பிள்ளைகளாக, சாட்சிகளாக வாழ்வோமாக. ஜெபமாலையின் அனைத்து ஆற்றலையும் பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.